இன்றைய முக்கிய செய்திகள். வெள்ளம் வந்ததால் பல மாவட்டங்களில் சேதமடைந்த விவசாயிகளின் பயிர். சேதம் வந்துச்சோமா? ஆமா, என்ன ஃபீல் பண்ற? வழக்கமா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்களா? வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் ஷேர் பண்ணுவீங்க, நீங்க ஃபீல் பண்றீங்க. அதெல்லாம் திருந்திட்டேனா? திருந்திட்டீங்களா? நீங்க திருந்திட்டீங்க, ஆனா விவசாயிகள் திருந்தலையே. ஏன்? அதாவது நம்ம பணத்துக்கு ஆசைப்படுறோம், ஓகேவா? எப்போ விவசாயிகள் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ அப்பவே தமிழ்நாடு நாசமா போச்சுடா. எனக்கு புரியல, நான் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. புரியல தானே? இப்போ கேமராமேன் நானும் நீ 3 பேர் இருக்கோமா? இப்போ உனக்கு தேவையானது நீ பயிரிடு, எனக்கு தேவையானது நான் பயிரிடுறேன், அவருக்கு தேவையானது அவர் பயிரிடுவார். இன்கேஸ் கிடைக்கல அப்படி பட்சத்தில் விவசாயிக்குள்ள நம்ம மாத்திக்கலாம். புரியுதா? பணக்காரனுக்கு போவே வேணாம், காசு அழிவே வேணாம், நம்மளுக்கு தேவையான நம்ம மாத்திப்போம். ஒரு வருஷத்துக்கு மட்டும் சொல்றேன். விவசாயம் எப்பவுமே வந்து மத்தவங்க தானே பாடுபட்டு இருக்காங்க, இந்த ஒரு வருஷம் மட்டும் அவங்களுக்காக பாடுபட்டோம். அப்போ தெரியும். இப்படி நம்மளுக்கு கூட மாத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் ஆகும், எந்த பொருளுமே போகாது, வெறும் பணம் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க, சாப்பாட்டுக்கு எதுவுமே போகாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, விவசாயி காலில் வந்து விழுவாங்க. நம்ம போய் அவங்க காலில் விழ வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒவ்வொரு விவசாயம் புரிஞ்சுக்கிட்டா விவசாயமும் நிலைக்கும், விவசாயம் சாக மாட்டாங்க, நாடும் உருப்படும். நீங்க வந்து மற்ற வாய் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனா உங்களை வாய் வைக்கணும் யாரும் நினைக்கல. இந்த ஒரு வருஷம் மட்டும் உங்களுக்காக நீங்க இந்த செயலை செஞ்சு பாருங்க, அடுத்த பல வருஷத்துக்கு விவசாயி வந்து நம்ம நாட்டு முதுகெலும்பாக இருப்பாங்க. இருப்பாங்க. சூப்பர்ண்ணா.